ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜேகே மெமரிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். யாருன்னா கவிதா பண்ண போகிறாங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிற சமையல் வந்து பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி சமைக்கிறோம், என்ன பண்ணலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஃபிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்களேன். இது இவ்வளோ நேரமாவா? சீக்கிரம் சீக்கிரம் மேலே வையே, மேலே வச்சு எரிய வைடா, மேலே வைய கவி. எப்போ அடுப்பு எப்படி பற்ற வைப்ப? ஆன்ல வையத. சிம்மில் வைக்காதப்பா, மேலே வைப்பா. ரொம்ப நேரம் கழிச்சு நீ போ நீ போ. நீ செத்தாலும் நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ சாப்பிடக்கூடாது. ஆமா, நான் எவ்வளோ வாழணும் ஆசை எனக்கு. வா, எரியுதா? எரியுது. வா, எரியுதா? ஆமா எரியுது. வா வா. ஓகே ஓகே, ஆஃப் பண்ற. அப்புறம் உங்களுக்கு தான் எரிய வரும். ஜஸ்ட் நீ இதுல என்ன ஏறி உட்காந்துக்க நீ வேணா. ரெண்டு வேலை தொட தெரியுது, ரொம்ப ஓரி இருக்குன்றானுங்க. டக்கு ஏதோ சொல்லி தொலைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறோம். ரைஸ் பார்த்தீங்கன்னா போடலாம். சொல்லு. 2 டம்ளர். ஓகே, 2 டம்ளர் போடலாம். ஓகேவா? 1 டம்ளர் போட்டுக்கிறோம். 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். காயத்ரி 1.5 இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சியா? அதில் இருக்கு போதும். அது எது? 1.5 டம்ளர். அங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இருக்குது, அது எடு. உள்ளே இருக்குது. நான் மறந்துட்டேன். ஓகே, 1.5 போட்டுக்கலாம். அதுவே எங்களுக்கு மீந்துடும். காயத்ரிங்க, இந்த பச்சை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்புறம் நம்ம இப்போது என்ன பண்ணலாம்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும். அது உள்ளே இருக்கு பாரு. நான் வந்து எடுக்கட்டா? இது உள்ள இல்லடா, நான் தான் வச்சேன். எப்ப வச்ச நீ? சொல்லு, எப்ப வச்ச? ஏய், இப்பதானே அந்த 2 நாள் முன்னாடி இது செஞ்சோமே, அப்பதான் வச்சேன். அதனால நம்ம ஒண்ணே ஒன்று வாங்கி வந்தோம். புலாவ் செஞ்சோம். புலாவ் செஞ்சோம், சிக்கன் செஞ்சோம். ரொம்ப நல்லது. அது சொல்லாத. போய் கடைக்கு போய் வாங்கிட்டு பக்கத்துல. நானா போல. நம்ம இப்போ கொஞ்சம் பன்னீர் மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ். பட்டோ சொல்லு. சனியனே அப்படிதான் சொல்லுவோம். ஏன் இப்போ பாரு மூஞ்சு அதே மாதிரியே வச்சுட்டே இருக்க நீ? மூஞ்சி அப்படிதான். என்ன மயிர் அப்படியே நான் வச்சா அழுதுன்னு தான் உட்காரணும். ஒரு நாள் பண்ணாதான் போகும்போது ஒரே மயிர் பன்னீர் கொஞ்சம் கெட்டியாகவே தான் இருக்கு. கத்திரிக்காய் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, இதான் பன்னீர். பன்னீர் நம்ம எடுத்துட்டோம். பன்னீர் என்ன பண்ணணும்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். பன்னீர் பார்த்துட்டீங்களா? இப்போ கேக் கட்டிங் பண்ணியிருக்கோம். காயத்ரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. நீ யார் யார் பிறந்தாலும் உங்களுக்குலாம் டெடிகேட். காயத்ரி, அந்த ரோபர்ட் மாஸ்டரோட அம்மா இறந்துட்டாங்கல்ல, அதுக்கு ரோபர்ட் அவர் பேர் ராபர்ட் மாஸ்டர். ரோபோட் மாஸ்டர் கிடையாது, ரோபோட் தான் இங்கிலீஷ்ல. தெரிஞ்சவங்கள கமெண்ட் பண்ணுங்க. ராபர்ட்டா ரோபோட்டா? அவங்களோட அம்மா இறந்துட்டாங்கல்ல, அதுக்கு நம்ம ஆர்கே அண்ணன் போய் பக்கத்துலேயே நிற்கிறாரு. கலாட்டா சேனலை பார்த்து ஆர்கே அண்ணன். இன்னைக்கு ஆர்கே அண்ணன் பிறநாள் போல. 2ஆம் தேதி தான் பிறந்தநாள். 2ஆம் தேதி தான் இன்னைக்கு.
ஸ்லைஸ் சூப்பராக கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இதை மட்டும் இப்படி ஜூமிங் வச்சுக்கோங்க காயத்ரி. அதுவே உடையும். செம்மையாக இருக்கு காயத்ரி. 65 போட்டால் சாப்பிடுவா இதில்? சூப்பராக இருக்கும் காயத்ரி. இன்னும் பன்னீர் 65 போட்டதில்ல. எங்கள் ஹோட்டலுக்கு வந்தால் அதே தான் ஆர்டர் பண்ணுவாங்க நிறைய பேர். ஏன் பன்னீர் 65 போட்டு வேண்டாம் போகுது. சத்தியமா சூப்பரா இருக்கும். வேணாம், நீ இதை மட்டும் இப்படிக்கு செய்ய. இங்கே பாரு, ஆ 2 தோசை நான் எனக்கு ஊத்திக்கிட்டேன். ம் அது போக இன்னும் 1 தோசைக்கு மாவு இருக்கு. அது கீழே ஊற்றிடுவேன். என் டயட்டை கெடுக்கிறது முதல்ல நீ தான். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் பன்னீர் வந்து அழகாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அடுப்பு ஆன் பண்ணி, இவன் ஆன் பண்ணால் எதுவும் ஆகலை. எரியுதுடா, எத்தனை மட்டரா கொளுத்து ஒரு அடியிலே எரிய ஆரம்பிச்சிருச்சுடா. கண்ணு தெரியுதா இல்லையான்னு தெரியல கபோதி. வெளிச்சமாக இப்போ நம்ம கடாய், இதான் நம்மளோட கடாய். ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே அம்மா கடாயே வெற்றிகரமாக கடையை வச்சிடும். அதுலேயே நல்லபடியாக வரணும். நம்ம பக்கத்தில் எதுக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா காயுது. ஓகே, ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். பார்க்கலாம். இப்போ நாங்கள் வேறு வாஸ் கட்டிக்கிட்டே இருக்காங்க இருக்குது. இது வந்து என்ன ஃப்ரிட்ஜ் இல்லையா, அதனால சீக்கிரமாக அது பேர் என்னது ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடும். அதனால் மெல்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். பொலன்னு உதிரும். இந்த உதிரி பால் கோருக்குள்ள அந்த மாதிரி உதிரும். எண்ணெய் நல்லா காயுது. ஒரு மாதிரி கோல்டு கலரில் வரும். கோல்டன் ஃப்ரை. ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தாலே இருக்கும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா சின்ன வானல் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான். இல்லை எப்போ பார்த்து ஈவினிங்கோட கொள்ள தாங்க முடியன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப விட்டோன்னா கருத்துரும். ஸோ அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போதே எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த ப்ரௌன் கலரில் வரும்போது எடுத்து நம்ம அதை போட்டோம்னா வச்சுக்கோங்க, ஐயோ சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் இந்த அளவுக்கு வரும்னு நினச்சே பார்க்கல. லாஸ்ட் டைம் நான் பன்னீர் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அப்படியே உடஞ்சிருச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த டைம் குட் காயத்ரிக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு குட்டாக வருது. ஏங்க ஐயோ உனக்காக செய்கிறேன்னு. எனக்காக நீ எது செஞ்சாலும் நல்லா தான் வரும். எனக்கும் நன்றி செஞ்சேன். சரி, உனக்கெல்லாம் செய்யவே இல்லை. உனக்கெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. நீ மூடு. ஆனால் இது கொஞ்சம் எப்பவுமே பன்னீர் பிரியாணி வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக தான் இருக்கும். உனக்கு 65 போட்டு தரேன். எனக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மகிட்ட மாவும் இருக்குடி, எண்ணெயும் இருக்கு பாரு. இந்த 65 இன்னும் நல்லது ஹெல்த்து. சில குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இது சாப்பிட மாட்டாங்க. அதனால் பிரியாணி செய்வாங்க அப்படின்னா வந்து 65 செஞ்சுருவாங்க. நல்லாயிருக்கும் பிரியாணி 65லாம். ஏன்னா எனக்கு ஒரு கிண்ணம் மட்டும் கொடுங்க, கொஞ்ச நேரம் உங்களுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் 65. நான் இன்னைக்கு லெமன் ரைஸ் செய்கிற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா லெமன் ரைஸ் வேணாம் அன்றைக்கி. சரி, ரொம்ப நாளாக பிரியாணி கேட்டுட்ருக்காங்க ஒருத்தவங்க. அப்படியே அவங்களுக்காக நம்ம இது பண்ணிடலாம். அரிசி கொஞ்சம் ஊற வைமா. 65 வந்து இப்போயே செய்யலாம். பட் ஆனால் அது கொஞ்ச நாள் நான் ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் மசாலா நல்லா போய் ஊறிக்கும். ஸோ அதனால் இப்போ போடுற மாதிரி இல்லை. நான் உண்மையாலுமே நான் லாஸ்ட் டைம் செய்யும்போது நல்லாவே வரல எனக்கு.
இப்போது சீரியஸாக சூப்பராக வந்திருக்கு. அதுவே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகாத சக்ஸஸ் ஆகுதுன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதோட இது எப்பவுமே செம்மையாக வந்திருக்கு. அந்த ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே சூப்பராக வந்திருக்கு. இதில் ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இப்போது 65ன்றதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு கட்சி கொடுக்குறியா டார்லிங்? கச்சிப்பா ஏன் டார்லிங் கொடுங்க. குட்டி டவல் ஒன்று வாங்கி கொடுனா வாங்கியே கொடுக்க மாட்டான். அது எதுக்கு அப்படின்வான். வச்சு பெண்ணா எடுத்து சின்ன சின்னதாக அப்படின்வான். அப்படியே போட்டு மண்டையிலே கொட்டிடலாம் போல இருக்கும் சில டைம். இந்த அளவுக்கு பீஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம 60 வைக்கலாம். ஹேய், இவ்வளோ பஸ் பாருங்க. பைத்திய வயசு இது. அங்கமெல்லாம் முன்னாச்சு. ரொம்ப அந்த பாட்டு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு போல கையும். எங்கடி இருக்க? உன் தண்ணி குருவி சொல்லா குட்டி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும்டா தங்கமயில். பா கொஞ்சம் எனக்கு இஞ்சி பூண்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியாப்பா? மஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்குமே இப்போ தேவைப்படும் எனக்கு. உட்காந்து தந்தே வேலை வாங்கு. அதுக்கு தானே நீ இருக்க. நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப்பர். நீ என்னோட ஹெல்ப்பர். இது நம்ம என்னென்ன தெரியுமா கைஸ் போடணும்? காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கணும். வாவ், எல்லாம் பார்க்கும்போது எப்படா பிரியாணி செய்வோன்ற மாதிரி இருக்குது வாய்ஸ். எங்கடா இஞ்சி? இஞ்சி மேல் ஃப்ளோரில் பாரு. கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட போதும், ஏன்னா நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. சிலுக்கு ஐயோ இப்படியே தூத்துதே. இது மேலதான் இருக்கும் சிலுக்கு. ஃபேன் போடும் கவி கொஞ்ச நேரம். அனி அதுக்கு 8 காத்து வந்துச்சு கவி, அதனாலதான் கவி அமைஞ்சிச்சு. ஃபேன் கொஞ்சம் போட்டு விடு கவி ப்ளீஸ் கவி. ரெண்டு ஒரு 4 65 நானே என் தலை மண்ணள்ளி கொட்டிக்கினேன். ஒழுங்கா அதுவே வேணாம் தான் சொல்லிச்சு. தேவையில்லாத நானே பண்ணி தர மாட்டேங்கிறேன். கொஞ்சம் தரடா போதும். முடிச்சு திருப்பி அவுக்குற மாதிரி போகணும். 65 சாரி பிரியாணிக்கு இப்படி கொஞ்சம் இருந்தால் தான் அந்த பிரியாணியில் உடையாது. அப்படியே இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம தம் போடும்போது அது இதுவாகாது. என்ன போடுறீங்க? கார்ன் லைட்டாக கேசரி. காஷ்மீரே போட்டுருங்க. காரம். ஆமாம், அது கார்டு தள்ளுப்பா. பட்டு கொஞ்சம் கார்டு கொஞ்சம். கார்டு வந்து லைட்டாக போடுவோம். கார்டு ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஐயோ கீழே ஊற்றிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லை புளிப்பாயிடும். ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது, என்னால் முடியல.
ஓகே டன். நம்ம வந்து லாஸ்ட் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம். ஐஸ். சீக்கிரம் சீக்கிரம் சமைக்கணும். இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க வாங்க. அச்சுனே ஒரு வாம்பு. அண்ணா நில்லுங்க. நம்ம வாங்குற முடிக்கு அடிச்சுன்னு இருக்கோம். இதான் போவோம். நம்ம வாங்குற முடிக்கு அடிச்சுனே தான் இருப்பாரு. ஓகே, நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ए भैया भैया वेट करो. காசு கொடு. என்ன வாங்கணும் உனக்கு? அந்த மேங்கோ இது கொடுக்குற மேங்கோ ஸ்ட்ராபெரி எனக்கு வாங்க நல்லா இருந்துச்சு. இது ஸ்ட்ராபெரி இருக்கா? ஸ்ட்ராபெரி இருக்காண்டா. புரி வாங்கிட்டு வடி. நீங்கள் சனிக்கிழமை கோயிலுக்கு வர போனோம் வயசு. நாங்கள் டேய் 50 ரூபாண்டா. 50 ரூபாயா? அதுதான் சாப்பிட்டு அன்னைக்கு வாங்கணுமே, அதுவே நல்லா தாண்டி இருந்துச்சு. கம்மி காசு இருந்தாலும் அது 10 ரூபாய்க்கு சொன்னா. ரெண்டு தானே. சரி, அந்த ஆள் வேற இந்த ஆள் வேற. இவங்ககிட்டயும் இருக்கும் எல்லாம் ஒரே பிராண்டு தான் இவங்க. இந்த இது வந்து பிராண்டர்லாம் கிடையாது. இல்லை கையோ இது வந்து பிராண்டட்லாம் கிடையாது. ரொம்ப நேரமாக ஏதோ தேடுறீங்க போல். இது குக்கர் எடுத்து சொல்லலாம்னு பார்த்தோன்னா குக்கர்லாம் எடுத்து வைக்கல. ப்ளஸ் வந்து இது காய் கட் பண்ணி வைக்கிறதுக்கு பிளேட் எடுத்து சொல்லலாம்னு பார்த்தேன். அதுவும் எடுக்கல. ஏன் அது தாமரை பூ மாதிரி போகுது? இதெல்லாம் மாஸ்டர் கட்டிங், உங்களுக்கு தெரியாது. மாஸ்டர் நாங்களாம் இப்படி தான் கட் பண்ணுவோம். மாஸ்டர் கட்டிங் இதெல்லாம் மாஸ்டர் கட்டிங்ஸ். இது வந்து எதுக்குன்னா பிரியாணிக்கு இப்படி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாடி அதுக்கு நீ நீல வாக்கிலே கட் பண்ணி போட்டிருக்கலாமேடா. ஏய் இது அப்படியே நீ அதை எடுத்து உட்காந்து இருப்பேன். இது அப்படியே ஒரே அடியே நான் கட் பண்ணி போயினே இருப்பேன். நான் இது யார்கிட்ட கட் பண்ண கற்றுக்கணும் தெரியுமா? யார்கிட்ட கட் பண்ண? மாஸ்டருங்க தான் சொல்லி தருவாங்க. அப்படிலாம் கட் பண்ணீங்கன்னா வீட்டில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணால் 2 நாள் ஆகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ண கற்றுக்க அப்படின்ட்டு ஒரு மாஸ்டர் கற்றுக்கிட்டு போயிருந்து. நிறைய மாஸ்டர் கூட கத்தி தப்பாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் கவி. நிறைய மாஸ்டர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி வரணும் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கணும். சின்ன சின்னதாக தாண்டி இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி இருக்குது, இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி போதுமா? போதுண்டா, புளிப்பாயிடும்டா. எல்லாம் நம்ம 2 பேர் தானே. எங்களுக்கும் ஒரு வெங்காயம் போதும். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை எப்பவுமே அதிகமாக சேர்த்துட்டீங்கனாலே பிரச்சனை இருக்காது. அந்த கருப்பு எடுக்கல பாரு, ஒரு வேலை இருக்கு. போதுமா? கருப்பு எடுக்கல, பருப்பு எடுக்கல, இதெல்லாம் கரெக்டாக இருக்கு. தாரக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்தது. குழப்பு தான் என்னது? பொழப்பத்தான் நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். கரெக்ட், அப்சல்யூட்லி கைஸ். காயு ஃபேன் போட்டதும் குளு குளுன்னு உட்காந்துருக்கீங்க போல. அடுப்பாதான் பார்த்தாலே டென்ஷனா வந்து இருக்கு. ஆமாம், உங்களுக்கு டென்ஷனா எரியுதுரா எரியுதுரா. இதுல கண்டே பிடிக்க முடியல கைஸ், எரியல இல்லையானே. வயசாயிடுச்சு. இது நம்ம குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு போல.
ஆமாம். இப்போ என்னன்னா ஒரு 2 இலை மட்டும் போட்டுக்கிறேன். ம் ஒரு இலை போடும், நம்ம 2 பேர் தானே. அப்புறம் இது வந்து ஒரே ஒரு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது என்ன காயு? அது பேர் சொல்லு. ஜாதி பத்திரி. ஜாதி பத்திரி கொஞ்சமா போடாதெல்லாம் கசக்கும். தெரியும் தெரியும் தெரியும். மூடு மூடு. பட்டை கொஞ்சம் போட்டுக்கணும். பட்டை அதிகமாக போட்டால் உனக்கு பிடிக்குமா? சீக்கா அதாண்டி வாசனை பிடிக்கும். எருமை அது பேருண்ணா தெரியலையே. ஆனால் இது பிரியாணி கொஞ்சம் போடுவாங்க. அது பேர் தெரியுமா? அதில் இருக்கு. இதுவுலேயே போடுவாங்க. அதில் இருக்கு. காலப்பாசி கல்பாசி. சியோ கடவுள். அவனுங்களே பிரிண்டில் அப்படிதான் போட்டிருக்கானுங்க. இவரு நீ தப்பா படிச்சிருக்க, அவனு கரெக்டாக தான் போட்டிருக்கானுங்க. அப்புறமேட்டுக்கா ஒரு கிராம்பு 3 கிராம்பு போதும். கிராம்பு 3. அதுக்கப்புறம் ஸ்டார் அன்னாச்சி பூ பேர் தமிழ். இது ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓகேவா? இது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. இப்பயே லைட்டாக மனம் வர மாதிரி இருக்கு. வெங்காயம், தாமரைப்பூ வெங்காயம், ஈர வெங்காயம், தாமரைப்பூ வெங்காயம், ஈர வெங்காயம். போயிருங்க, நான் போயிட்டு வரேன். சிறுவாபுரி போகலான்னு நினச்சோம் நம்ம இன்னைக்கு. சிறுவாபுரி இன்னைக்கு நாளைக்கு போகலாம் நினைக்கிறீங்க? நானும் டெய்லி கேட்குறேன், இன்னைக்கு அன்னைக்குன்னு இழுத்துக்கிட்டே போகிற, கூடணுமே போக மாட்டேறேன். பண்ணுறீங்க? அதில் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிளறி வச்சுக்கிறேன்ப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வாசனை எப்படி வருது பத்தியா? வரலையா? நெடியது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சூப்பர் மச்சி, முடிஞ்சு மச்சி. பேஸ்ட் வந்து இப்போ இந்த ஸ்மெல் சொல்லுவாங்கள்ல, லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிவிட்டு தக்காளி போடணும். இப்போ எங்கே காட்டுங்க, வாசனை வருதா உங்களுக்கு? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை வருதே. சூப்பராக இருக்கா? ஆனால் நம்மகிட்ட கொத்தமல்லி தான் வாங்கிடலாம். கொத்தமல்லி புதினாவும் கொத்தமல்லி மட்டும் மிஸ் ஆகுது, மித்தபடி எல்லாமே இருக்கிறது. சரி விடுங்க, பரவாயில்ல. போட்டா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். என்னது கேளுங்க? உப்பு. உப்பு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வதங்கிடுச்சு. எண்ணெயும் வேற திரண்டு வருது. ஆமாம், அது வரைக்கும் இருந்தால் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அழகான பன்னீர் இருக்குல்ல, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, கையில் கூட ஒட்டாது, சூப்பராக இருக்குல்ல. அந்த எண்ணெய் அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணி இதை இன்னும் ஒரு வதக்க வதக்கணும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடலாம். நீ உருளைக்கிழங்கு சாப்பிட்றேன்னா சொல்லி போட்டுக்கிறேன். வேண்டாம், வேண்டாம்ல. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், கஸ்தூரி, காஷ்மீரி சில்லி பவுடர், கஸ்தூரி மஞ்சள். போ முகத்துக்கு போட்டுக்க போ. கஸ்தூரி மஞ்சள் எடுத்து நீ தானே சொன்ன கஸ்தூரி மஞ்சள்னு. டேய், கேமராக்கெல்லாம் கம்மல் பளிச்சுன்னு தெரியுதுடா. கரம் மசாலா கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா போடுவோம். நாங்கள் ஆனால் பச்சை மிளகா போட மாட்டோம். ஏன்னா எனக்கு அது செட் ஆகுது. பர்சனலாக வயிறு ரொம்ப எரியாது. நான் எந்த குழம்பு செஞ்சாலும் எல்லாத்துலேயும் ஒரு பச்சை மிளகா போட்டுப்பேன். நான் நேத்தி கூட ஒரு தக்காளி தொக்கு வச்சேன், அதுலேயும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். ஆமாம், நான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக ஆகுது. ஓகே, இங்கே காட்டுமா. இப்போ நம்ம வந்து அந்த மிக்சிங்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் 1.25 எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 3 ஊற்றிக்கலாம். 1 2 3 அரிசியில்
என்ன இன்னைக்கு ஃபுல்லாக ரொட்டேஷன்லாம் போயின்னு இருக்கேன்னு தெரியல என் வாழ்க்கை. அரிசியில் என்ன வரும்? அரிசியில் பாய்ச்சி இது வரும். ஏன் இன்னைக்கு இப்படி வளர்ற? எனக்கு காண்டா இருக்கு காயத்ரி. ஏன்? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுருவோம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பிரியாணியில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. உப்பு கம்மியாகிடுச்சுன்னா கூட நம்ம இது பச்சடி வைப்போம்ல, தயிர் பச்சடி. ஸோ தயிர் பச்சடியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கூட அது கலந்து சாப்பிடும்போது தெரியாது. ஸோ தனியாக போயிட்டு உப்பு வைக்கிறோன்ற பேரில் எதனா பண்ணிங்கன்னா அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாது. அப்பயுமே தயிர் உப்பு போடாத வச்சு மேனேஜ் பண்ணலாம். தயிருக்கான அது இது இருக்குது. நானே மறந்துட்டேன். லைட்டாக தயிர் ஊற்றணும்னு நினச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்பயும் போட்டுக்குவோம். லைட்டாக தயிர் போட்டுக்கோங்க. நான் அது வதக்கும் போதே போட்டுருக்கணும். ஸோ மிஸ் பண்ணிட்டேன். இல்லை, இப்போ போட்டாலுமே அது எனக்கு செட் ஆகும். லெமன் கீழே இருக்கு பாருங்க. லெமன் வந்து விட்டோன்னா சாப்பாடு நல்லா உடஞ்சி அழகாக வரும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு லெமன் காலி ஆயிடுச்சு. போதும். அப்படியே காய் ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிருவா. அதில் கரெக்டாக காயோ. ஐயோ மூஞ்சத்தோட எதிரே துவச்சிட்டேன். இந்த பாஸ் நான் ரசம் வச்சுட்டேன். இப்போ நம்ம கத்திரி தொக்கை வச்சுட்டேன், ரசம் வச்சுட்டோம்னா லஞ்ச் ஓவர் அப்படி சொல்லுவான். இவன் எதுக்கு வந்தான்னு மறந்துட்டே இவன் இதில் இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீயுமே பக்கா சமையல்காரங்க மாதிரி தான்டா இருக்கிற. நீ துண்டுக்கும். நான் தாங்க ஐயோ ஹோட்டலில் சாப்பாடு வச்சுருவேன், வடை போடுவேன், தோசை கூட ஊற்றி தருவேன். ப்ளைன் தோசை, ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், பொடி தோசை, கீ ரோஸ்லாம் கூம்பு மாதிரிலாம் பண்ணி தருவேன். இவ்வளோ ஹைட்லாம் கோனு. கூம்பு கோனு தமிழ். இப்போ காட்டுங்க காயத்ரி, கொதிக்கிறது காட்டு. இப்போ கொதிக்குதா? கொதிச்சோடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ நம்ம அரிசி போடணும். இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏதோ சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான் தோணுது. கொஞ்சம் ஓவராக போயிட்டுமோடா போய்தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. பார்க்கலாம் கடவுளோட அனுகிரகம் எப்படி இருக்கு இன்னைக்கு நம்மளுக்குன்னு. நல்லா கொதிக்குதா? இங்கே காட்டு சரிதா? நம்ம என்ன பண்ணோம்னா இதை அப்படியே மூடிடும். கரெக்டாக 3 விசில் ஆஃப் பண்ணிடணும். சரியா? தண்ணி அதிகமாக வைக்கிறியா? தண்ணி அதிகமாக வெளியே வருமே, வெளியெல்லாம் வரல. என்ன பண்ண போற சொல்லுதாய்? எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். ஏய் நான் காமெடி பண்ணுறியா? நீங்கள் தானே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க. காமெடி பண்ணுறேன்னு கேட்டேன். பன்னீர் 65. என்ன காய் தான் செக் பண்ணிக்கலாம். என்ன காய் தான் நெய் உள்ள விட்டுருவோம். எனக்கு ஆயில் என்ன இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா காயும்? சிக்கன் 65. சிக்கன் 45. 65 சொன்ன போது நீ பெரிய ஆள் இல்லை. பன்னீர் 65 தப்பாக சொல்லிட்டேன்டா. அதுதான் சொன்னேன். நல்லா வருவேல. நல்லா இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு மூடு. நீ தோற. நான் தோறேன். தர அதுவா? என்ன படாது காயத்ரி? மதுமிதா. மதுமதி. ஒரு பைத்தியம் படம் பார்க்கணுது. ஒரு படம் பேர் கூட உருப்படியாக தெரில. இன்னைக்கு நான் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கேன். ஏன் நம்ம அப்படி இருக்கோம் தெரில. டிப்ரெஷன் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்குது. டூர் எங்கே போயிட்டாரியா? வரியா நீயும்? கோயிலுக்கு எங்கேயும் போயிட்டு வருவோம். பழனி போகலாமா என் கவி? காசு நான் ரெடி பண்ண வருவியா? நீ ரெடி பண்ணுறியா? அந்த காலம்லாம் போச்சு. படுத்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுவில்ல எனக்காக. அந்த காலம்லாம் போச்சு. அடுத்த நாள் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அவனை என்ன பண்ணுறது அவனை அப்படின்னு பார்க்கல. நானாடா பண்ண மாட்டேங்கிறேன். சொல்லு. பண்ண மாட்டேன்.
இப்போ நுர தள்ளுது பார்த்தியா, அதுக்கும் எனக்கு ஒரே நிலமை தான். அங்கே அது நுர தள்ளுது, இங்கே எனக்கு நுர தள்ளுது. காட்டா என்ன மட்டும் காட்ட மாட்டேறேன். ராஜமுந்தரி. நான் 65 போட்டால் எங்கள் ஊரே 65 அடிமையாக இருக்கும். நல்லா இருக்கா காயோ? என்னது நல்லா இருக்காங்க? மொத்தமாகவே இவ்வளோதானா? இல்லையே, இன்னைக்கு தான் 65 வேணாம்னு சொன்னீங்க. நான் சாப்பிட மாட்டேன், சும்மா ஜஸ்ட்டு ட்ரை. சும்மா ட்ரையா? இது ஒல்லியாக இருக்கவங்க எப்போவுமே பன்னீர் சாப்பிட்டா ரொம்ப உடம்பு ஹெல்த்தி. இது வந்து மாட்டோட இது இருக்குல்ல, மாட்டோட கொழுப்பு அதை செய்வாங்க. சரி. ஆமாடி, மாடோட பால் இருக்குல்ல, அது என்னது கொழுப்பு சத்து தான். அது புரதத்துக்கு கொழுப்பு சத்து. இது எல்லாமே இது எது பாலில் செய்கிறது. அதுதான் நானும் சொன்னேன். ஷக்கீரா ஷக்கீரா. இங்கெல்லாம் ஷக்கீராலாம் யாருன்னே தெரியல நம்ம நாட்டில். அப்பயே எனக்கு ஷக்கீரா பிடிக்கும். இப்போ ஷக்கீரா பாட்டு நம்ம நாட்டில் தெரிஞ்சு நிறைய பேர் அதுக்கு என்னது ஆடவே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் எதுவும் பண்ணது இருக்கு. நல்லா இருக்காமா? இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ஸியாக குலோப் ஜாமுன் ஆகிற மாதிரி இருக்கு. குலோப் ஜாமுன் முன்னாடி குலோப் ஜாமுன் வேணுமாடி எனக்கு? நீ மட்டும் தாண்டி திங்கணும், பரவாயில்லையாடி சொல்லக்குடி? பஜ்ஜி போட்டு தரேன்னு சொல்லி பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வச்சிங்க. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு பஜ்ஜி கூட போட்டு கொடுக்கல. உனக்கு கை கால் இல்லை, நீ ஒரு நாள் போடக்கூடாதா? ஐயோ, ஒரு கருவேப்பிலையே போட்டுக்கலாம்ல. கருவேப்பிலையா? லாஸ்ட்டில் போட்டு அசத்திடுவோம். செகண்ட் ரவுண்ட். இது வந்து நான் ஏன் தெரியுமாங்க ஸ்பூனில் போடுறேன்? ஏன்? கை ஈரமாயிடும், அதனால ஸ்பூனில் போடுறேன். உன் அறிவுக்கெலாம் நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா. நானும் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் தான் கேட்க மாட்டேங்க. புள்ளல் ஜெயில் தெரியுமா? அங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. போயிடுவான். உன்னை வச்சு நல்லா கூட என்ன போயிடும் தெரியும். போடு வரசா. ரெண்டு ரவுண்ட்லேயே முடி. 3 ரவுண்ட் 4 ரவுண்ட்லாம் எடுக்காத. அது 3 ரவுண்ட் 4 ரவுண்டா? சின்ன கடாய், அது ஏற்ற மாதிரி தான் போட முடியும். நீனா முன்னாடி பின்னாடி வாழ்க்கையில் சமைச்சிருக்கே இல்லையா? பெரிய கடாயை வச்சு போட்டுருக்கலாம்ல. அப்போ நான் வந்து என்ன வாங்கி தட்டு போவான் இல்லை எங்கே போவான்? கொஞ்சம் போடலாம்லடி, ஹெல்ப் பண்ணலாம்லடி. கேமரா பிடிக்கிறது எவ்வளோ பெரிய ஹெல்ப் தெரியுமா? நீ அது கூட எனக்கு வரமாட்டேன் நான் சமைக்கும் போது. வேற நானாவது உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சந்தோஷப்படும். வேற மோசமாக மாறிடுவோம் பார்த்துக்கா. எனக்கு ஆல்ரெடி இது பிடிக்காதுன்னு சொல்லின்னு இருக்கேன். ஏய் சிக் 3 வாயை மூடு. சிக் வடை சிக். ஐயோ, இவகிட்ட பேச ஆரம்பிச்சாலே இப்படிதான் என் வாழ்க்கையே வீணா போகுது. மூஞ்சி முகம் கடையும் போது வச்சு என் வாழ்க்கையே வீணா போகுது. அது என்னது இது வீணா போகுது. இதே ரோலிங் ஆகுது. நடிக்காத. ரோலிங்லாம் அவ்வளோ மனசில் உள்ளது வெளியே வருது. அதை நீ வந்து இப்படி போய் சொல்கிற என்கிட்ட. உப்பு போட்டியா நீ ஃபஸ்ட்டே? இல்லையடி, வந்துட்டேடி. உடம்புலையா கவி சமைச்சிட்டு இருக்கிற? ஆமாடி. நன்றாக இருக்கிறது. கருவேப்பிலை ஸ்மெல் நல்லா வருதுடா. ஸ்பெஷல் எப்படி காய்கறி ஸ்பெஷல் இது நல்லா இருக்கா காய்கறி? காயத்ரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன் சொல்லு பார்க்கலாம். இது வாசனை பயங்கரமாக இருக்குல்ல? இல்லை பிடிக்குமா? இல்லை பிடிக்குமா காயோ? பிடிக்குமே, எனக்கு பிடிக்கும். 2 வெங்காயம் போடுங்க போதும். என்னால் 10 வெங்காயம் போட முடியும் 2 பேருக்கு. பிடிக்குமான்னு ஒரு பேச்சு கேட்டால் இது வாய்க்கு போய் காயத்ரி தயிர் பச்சை நீல வாக்கில் கட் பண்ண மாட்டீங்களா? குட்டி குட்டியாக கட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்.
ஹோட்டலில் ஏன் நீல வாக்கில் போடுவாங்கன்னா அவங்களுக்கு கட் பண்ணுறது டைம் இருக்காது, அதனால நீல வாக்கில் போட்டு விட்டுருவாங்க. நீல வாக்கில் தான் வேணுமா அது? இல்லை ஓகே, எப்படி செஞ்சாலும் ஓகே. சின்ன சின்னதாக கட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லேட் எதனா வேணுமா கையோ? வேண்டாம். மூஞ்சி ஒரு கேடா, சும்மா கேட்டு தானே பார்க்குறேன். வேணும் வேணாம்னு சொல்லுவேன். வேண்டாம் தானே சொன்னேன். வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வேணும்னு சொல்லுவேன். எப்படி பைத்தியம் நீ, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு டென்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு இந்த வீடே இரிட்டேட் ஆகுது ஐயோ. ஓரம் எந்த தயிரும் வர மாட்டேங்குது. அது என்னோட ஃபேவரட் தயிர். லைட்டாக உப்பு போடணும், நான் இன்னும் உப்பு போடல, போட்டுப்பேன். அவ்வளோதான், பச்சடி ரெடி. 2 வெங்காயம் கட் பண்ணுவோம், ஒன்றே போதும் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரிலீஸ் பண்ணியாச்சு. சரியா, கொத்தமல்லியும் இது என்ன புதினா ஒன்று தான் சூப்பராக இருந்திருக்கும். பன்னீர் பிரியாணி சூப்பராக இருக்குடா. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குது. பொய்லாம் சொல்லக்கூடாது. சீரியஸாக உடையாத அளவுக்கு நம்ம இது பண்ணும். இதோட பதம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அரிசிலாம் உடையக்கூடாது, நம்ம சைடில் விட்டு தான் எப்போவுமே எடுக்கணும். நல்லா மசாலாலாம் நல்லா இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கே. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. பிரியாணி நாங்கள் நினச்சதோடய நல்லா தான் வந்திருக்கு. சாப்பிடுங்க பார்ப்போம். மேடம் தான் ட்ரை பார்க்குறவங்க அவங்க தான். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது கைஸ் இன்னைக்கு. நம்மளுக்கு பயங்கரமாக வெயில் இல்லை கையோ? சரி வெயில். என்ன பெரிய ஊரு செப்பு ஊரு எச்சிக்கு சொல்லு. உப்புலாம் கரெக்டாக இருக்கா? காரம் அதிகமாக இருக்குல்ல? தெரியும், உரைக்குது. ஏன்னா எப்பவுமே பிரியாணி காரசாரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு, உரைக்கி மட்டும் செய்யுது. ஓகே காய்ஸ், முடிஞ்சாச்சு. கன்ஃபார்மாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான். மூஞ்சி கழுத்து வந்தேன், அது தனியாக இருக்குது. மறக்காமல் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜிகே மெமரிஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன குக் பண்ணி போடலான்ட்டு கமெண்ட் ஆனில் தான் இருக்கும், வந்து பண்ணுங்கள். பாய்.